எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறையினால் சொல்லுவாங்க, காத்து போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும். அதே மாதிரி தான் நீங்க சலைச்சம் அல்ல ஊடகம். அது இன்றைய நவீன ஊடகம் இங்கே போயிட்டு அதுக்குள்ள ஊடக நண்பர்கள் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதணும், நான் எழுதி சொல்லுவேன். அது எழுதுகிற காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள ரெண்டு பேருடைய சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள். நான் அங்கே போனேன், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் திராவிட முடிஞ்சு போச்சு, ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் நாம் தொடங்கிய 34 அமைப்புகள், நான் தொடங்கிய 34 அமைப்புகள், அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. நான் அவ்வளவுதான், இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்பு எடுக்கணும்னா என்ன தீர்ப்பு? நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான்